கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோ பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119, 148 சொல்கிறது, உமது வசனத்தை தியானிக்கும்படிக்கு குறித்த ஜாமங்களுக்கு முன்பாகவே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். இந்த வசனத்தின் படியாக தேவன் என்னை எப்படியாக பழக்குவித்தார் என்பதை குறித்துதான் என்னுடைய அனுபவ சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது இந்த அதிகாலை ஜெபம் ஜெபிக்க விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் அதிகாலை ஜெபத்தை ஆரம்பிக்காமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். வசனத்தை நம்ம பார்க்கும்போது எறும்பு என்று நம்ம பார்க்கும்போது எறும்பு எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். அது எந்த காலத்தில் ஆகாரத்தை சம்பாதிக்கிறது, எந்த காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கிறது, ஒரு காலம் வரும், வெளியே போக முடியாத ஒரு காலம் வரும் என்று அறிந்து ஞானமாக செயல்படுகிறது. அப்படியாக தெய்வ பிள்ளைகளாகிய நாமும் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், இந்த நாட்கள் அதிக ஆபத்துக்கள், விபத்துக்கள், அதிக கொள்ளை நோய்கள் அதிகமாக இருக்கிற இந்த நாட்களில் நாமும் எழும்பி, தேவ பிள்ளைகள் எல்லாரும் எழும்பி தேவனுக்கு முன்பதாக இன்னும் நம்முடைய ஜெபங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய அதிகாலை ஜெபங்களை இன்னும் நம்ம அதிகப்படுத்துவோம், ஞானமாக நடந்து கொள்வோம், ஆண்டோடைய வார்த்தையின்படியாக ஞானமாக நம்ம செயல்படுவோம். என்னுடைய சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி என்றால், கடந்த 4.5 ஆண்டுகளாக தேவன் என்னை எப்படியாக பழக்குவிக்கிறார் என்றால், சபையுடைய அந்த ஜூம் பிரேயர் 4.5 ஆண்டுகளாக 6 to 7 அதை தொடர்ச்சியாக அட்டன் பண்ண தேவன் உதவி செய்திருக்கிறார். அது நான் எப்படி எழும்புவேன் என்றால், 2 அலாரம் வைத்து எழும்ப தேவன் கிருபை செய்தார். முதலாவது 5:20 ஒரு அலாரமும் 5:52 ஒரு அலாரமும். 5:20 அலாரம் வைத்து அதை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப 5:30 நான் எழும்ப இயேசப்பா உதவி செய்தாங்க. கடந்த ஒரு சில ஆண்டுகளாக அதை பின்பற்ற உதவி செய்தாங்க. அதுக்கப்புறம் 5:52 எதற்காக என்றால் 5:55 அந்த ப்ரேயரை அட்டன் பண்ணுறதுக்காக தேவன் உதவி செய்தார். இது ஒரு சில வருடங்களாக இப்படியாக 5:30 எழும்ப தேவன் உதவி செய்தார். ஆனால் கடந்த கொஞ்ச நாட்களாக பார்க்கும்போது அந்த 2 அலாரத்துக்கு முன்பதாகவே தேவன் எழும்ப எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இது என்னால் வந்ததல்ல, தேவனுடைய மகா பெரிதான கிருபை. அதற்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அப்படியாக ஒவ்வொருவரும் ஜெபிக்க விரும்புகிற ஒவ்வொருவருக்கும், அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன் என்று சொல்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இப்படியாக உதவி செய்வார். நம்ம முயற்சி எடுப்போம், தேவனுக்கென்று நம்ம எல்லாரும் எழும்பி பிரகாசிப்போம். ஏனென்றால் எபேசியர் 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படியாக இந்த நாட்களை நம்ம அறிந்து தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய நேரங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுவோம். தேவனுக்கென்று நம்ம பிரகாசிப்போம், தேவனுக்கென்று வாழுவோம். தேவன் தாமே இந்த வசனத்தை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.